நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. EL டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், KK நகர், மதுரை. வணக்கம். திங்கட்கிழமை வந்த உடனேயே நமக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் அப்படின்னு வச்சுக்கிட்டே போனாலும் உற்சாகமாக இருக்கணும். சோர்வு நம்மகிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கிடுவோம். பாரதி வறுமையில் இருந்தால் கூட அவருடைய வார்த்தை உற்சாகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்குங்க. விட்டு விடுதலையாகி வரும் சிட்டுக்குருவியை போல அப்படி பாருங்க. அந்த சிட்டுக்குருவியை பற்றி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதை வர்ணிச்சுக்கிட்டே வருவாருங்க. கோதுமை போல மூக்கு, அதனுடைய கண்கள், கால், தத்தி திரியும் அந்த குருவியும் பாரு. அது மட்டும் இல்லை, அதன் முகத்தை பார்த்தால் அதற்கு தலைவலியே வந்ததில்லை போல் நமக்கு தோன்றும் அப்படிப்பார். அப்போ மனுஷன் தலைவலியிலலாம் கஷ்டப்பட்டுருப்பார் போல் இருக்கு. அப்படியான அந்த பறவை, சிட்டுக்குருவி, மேகம், காற்று இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு ஒரு தனி உற்சாகம் வரும். இன்னும் சில பாடல்களுடைய பிஜிஎம் கேட்டாலே நமக்கு உற்சாகம் பெருட்டு இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அடிமை பெண் படத்தில் ரொம்ப நாள் கழித்து தான் தாயை பார்க்க போகிற அந்த மகன், அவனுடைய உற்சாகம் எப்படி இருக்குங்கிறத பாட்டில் கவிஞர் சொல்ல, அந்த பாட்டுக்கு பிஜிஎம் போட்டிருப்பாருங்க KV மகாதேவன். இதை கேட்டு பாருங்களேன். அப்படியான இதோடு தொடங்கும். நமக்கே அதனுடைய வேகம் வரும். இந்த உற்சாகத்தோட நாம் எந்த வகையில் வாழ்க்கையில் சாதிச்சு காட்டுறதுக்கு முயலணும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளுதல் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குதுங்க, எனக்கு மாத்திரம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுங்கிறத காட்டிலும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணுங்கிற ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்தால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலாம். இப்போ உதாரணமாக எக்ஸ்ரேங்கிற கதிருக்கு இன்னைக்கு வரைக்கும் பேர் கிடையாது. எக்ஸ்ரே ராட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் அதை இது பண்ணுறாரு. அவர் எக்ஸ்ரே கதிருக்காக கண்டுபிடிக்கலை. அவர் ஒரு வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஏதோ ஒன்றில் இருந்து ஊடுருவின ஒரு அதுலேருந்து இப்போ வெளியே வந்த ஒரு ஒளி இதை தாண்டி போகிறத பார்த்து தற்செயலாக எடுத்து பார்த்தா அது அந்த பொருளை ஊடுருவி போயிருக்கிறத பார்க்குறாரு. அப்போ தான் பொருளை ஊடுருவி போய் உள்ளே இருக்கிறத எடுக்க முடியுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தாராம். இப்போ கணிதத்தில் ஒரு வார்த்தை உண்டு தெரியுங்களா, இப்போதைக்கு எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் அப்படிம்பாங்க. அதனால தான் ஒரு கணித ஆசிரியர்கிட்ட உங்கள் பையன் குழந்தை பிறந்திருக்கேன், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னோடனே இப்போதைக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம். இப்போ கூட நம்முடைய ட்விட்டரை எக்ஸ் தளம் அப்படின்னு மாற்றிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம், எலான் மாஸ்க். அப்போ இந்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார்லாம் சொல்கிறோம் இல்லையா. சரி, இது தற்செயலாக, ஆனால் அவர் எதையோ நினச்சிட்டு இருந்தபோது வந்தது. சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளுதல் என்பது முதல் விதி. சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்குறது? இப்போ நான் வழக்கமாக போகிறப்பெல்லாம் மேடைகளில் எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க. நானும் போகிற இடத்துலலாம் புத்தக கடையில் எல்லாம் வாங்கிட்டே இருப்பேன். இதில் என் கைக்கு வந்த ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை எழுதினவரே எனக்கு கொடுத்தாரு. கார்த்திகேயன், நிதி ஆலோசகர் கார்த்திகேயன். அவர் எழுதின பிளாங்க் செக் அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட அட்டைப்படத்துலேயே இக்கு மட்டும் அருமையாக இருக்கும். இக்கு வச்சு பேசுகிறோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அதில் அதை படிக்க ஆச்சரியமாக இருந்தது. அவர் எப்படி படித்தது ஒன்று, அவர் பணியாற்ற துறை ஒன்று அப்படின்னு மேலே வந்தாருங்கிறத சொல்லிகிட்டே வர்றாரு. முக்கியமாக அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் பணியாற்றக்கூடிய அந்த தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவம், இந்த எசென்சியல் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். டைம்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு. அது மாதிரி மருத்துவத்துறையில் ஒரு மருத்துவர் 18 மணி நேரம் வேலை பார்ப்பார். அவரை சந்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல. அப்போ அவரை எப்படியாவது சந்திச்சிடணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு யோசனை பண்ணுறாரு. அவர் யாரை சந்திக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் நோயாளிகளை மட்டுமே சந்திக்கிறார். நோயாளிகளை தவிர வேறு யார்கிட்டையும் பேச மாட்டார். வருவார், நோயாளியை பார்ப்பார், வீட்டுக்கு போயிடுவார். அதான் அவருடைய நேரம்.
இப்போ நான் அவரை எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல போய் ஆஸ்பத்திரியில் தனக்கு உடல் நலம் இல்லைங்கிற மாதிரி டோக்கன் போட்டு டோக்கன் வாங்கிக்கிறாரு. டோக்கன்னுங்க நம்பர் 216 கூப்பிட்ட உடனே இவர் போகிறாரு. போன டாக்டர் என்ன செய்யுது உங்களுக்கு அப்படின்னாரு. எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை, நான் உங்களை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட்டு கேட்டு 6 மாதமாக அலைஞ்சு பார்த்தேன், கிடைக்கல. இப்போ நான் வந்து டோக்கன் வாங்கிட்டேன், நான் இப்போ நோயாளி, நீங்கள் கேட்டால் என்கிட்ட பேச ஆகணும். ஒன்றும் இல்லை, இந்த பிளாங்க் செக்கு இது அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. அவருக்கு டாக்டருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக போச்சு. பரவாயில்ல, பார்க்குறதுக்காக பல்வேறு வகைகளில் இது ஒன்று போட்டிருக்கேன், சொல்லுங்கள் அப்படின்னொடனே இவர் தன்னுடைய திட்டத்தை விளக்க ஆரம்பித்தாராம். கேட்ட அப்படியே அவருடைய முகமலர்ச்சி ஏற்பட்டு, நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பிஸ்னஸ் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், அவர் நேரம் கொடுக்கலன்னா நான் என்ன போய் அவரை பார்க்க வேண்டியிருக்கா அப்படி நினைக்கல. அந்த குறுக்க விழுந்து சந்திக்கணுமா, அது வந்து சில நேரங்களில் கோபம் வந்துடும். அப்போ எதன் மூலமாக கவன ஈர்ப்பு செய்ய முடியுமோ அதன் மூலமாக கவன ஈர்ப்பை செய்துவிட்டால் நிச்சயமாக நாம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளலாம். சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டால் மட்டும் போதுமா? பத்தாதுங்க. அதற்கு பிறகு என்ன இருக்குது என்றால் நேர மேலாண்மை என்று ஒன்று இருக்கிறது. அடுத்து நம்முடைய உடை அணிகின்ற முறை என்று ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றும் காட்டிலும் இனிமையாக சாதுரியமாக பேசுகின்ற தன்மை இருக்கிறது. இவையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள், சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கள், சாதித்து காட்டுவீர்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.